வணக்கம். இந்த யாருக்கு பார்த்தாலும் சரி, இன்னைக்கு வயிற்று வலி பிரச்சனை, வயிறு உப்பிசம், ஜீரண கோளாறு, எனக்கு அது சரியில்லை, இது சாப்பிட்டா சரியில்லை அப்படின்னு சொல்ல வேண்டியது. நல்லா இருந்ததுன்னா நல்லா 2 சட்டி சாப்பிட வேண்டியது. அப்புறம் வயிறு உப்பிசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கடையில் போய் சோடா அது இதுன்னு சாப்பிட்டு, சோடா சாப்பிட்டா என்ன ஆகும்? உள்ள போனோடனே எல்லாம் குடலெல்லாம் வெந்து போய் இன்னும் கொஞ்சம் பெருசு பானை மாதிரி ஆயிடும். ஆகையினால எப்போவுமே நாம் காலையில் நம்ம ஒரு மனுஷ பிறவி, நாம் சிந்தனை பண்ணணும். காலையில் ஏஞ்சி எந்த டயத்துக்கு என்ன செய்யணும், எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு நாம் சிந்தனை பண்ணி செய்யும்போது நமக்கு எந்த ஒரு நோயுமே கிடையாது. நல்லா இருந்தால் அவ்வளோ சாப்பிட்றது, நல்லா இல்லைன்னா இத்தினோண்டு சாப்பிட்றது. என்ன ஆகும்? உள்ள உறுப்புகள் நம்மளை விட புத்திசாலி. உள்ள உறுப்புகள்லாம் அளவாக சாப்பிட்டா எல்லாம் கரெக்டாக வேலை செய்யும். நீ ஓவர் லோடு ஏற்றினா எல்லாமே படுத்துக்கும். அப்புறம் எதுவும் ஜீரண சக்தி ஆகாது. சிறுங்குடல் பெருங்குடல்லாம் ஒன்றும் வேலை செய்யாது, அப்படியே கம்முன்னு இருக்கும். இப்போ ஒரு மிஷின் இருக்குது, ஒரு அளவாக தான். ஒரு மிக்சியில் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு அரைக்கணும். போட்டு மிக்சி தானே அப்படின்ட்டு 1 கிலோவை கொண்ட போட்டால் என்ன செய்யும்? மிக்சி கம்முன்னு ஓடி கப்புன்னு நின்றோம். அதே மாதிரி தான் மனுஷனுடைய உடல் கூட. நாம் எதுவாக இருந்தாலும் காலையில் ஏஞ்சோமா, பல்ல தேய்ச்சோமா, 7:30 மணிக்கு போதுமான அளவு சாப்பிட்டோமா, அதோடு நிப்பாட்டிக்கணும். மத்தியானம் கரெக்டாக 1:30 அல்லது 1க்குள்ளே சாப்பிட்றணும். ராத்திரி 7:30 மணிக்குள்ளே சாப்பிட்றணும். 1 மணி நேரம் ரெஸ்ட்டு கொடுத்து நேரத்தோட தூங்கணும், நேரத்தோட எந்திரிக்கணும். அப்போ தான் நம்ம உடம்பெல்லாம் சரியாக இருக்கும். அப்படி இல்லாமல் நாம் ஒரு கெஸ்ட்டு வீட்டுக்கு போகிறோம், அல்லது ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், இல்லை வேற ஒரு ஃபங்க்ஷனுக்கே போகிறோன்னு வைங்க, பிரியாணி அது இது போட்டிருப்பாங்க, நல்லா ஃபுல்லாக வெட்ட வேண்டியது. வீட்டில் வந்தால் நைட்டு தூக்கம் வராது. ஐயோ அம்மா அப்பான்னு மாத்திரை வேணும், அது இது வேணும்னு சொல்லி குடித்து பறந்துக்கிட்டே இருக்க வேண்டியது. அப்படிலாம் இருக்கவே கூடாது. ஒருவேளை எதுவும் சாப்பிட்டு நமக்கு சரியாகல, நீங்கள் சொன்ன மாதிரிலாம் நாங்கள் செய்ய மாட்டோம், கிடைக்கும் போது தான் ஃபுல்லாக வெட்டுவோம், கிடைக்கலன்னா சும்மா கூட இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படி கிடைக்கும் போது ஃபுல்லாக வெட்டினாலும் கூட இந்த மாதிரி என்னுடைய வைத்தியசாலையில் ஜீரணாதி லேகியம் அப்படின்னு சொல்லி இருக்கு. இதை வாங்கி வீட்டில் வச்சுங்க. நீங்கள் ஃபங்க்ஷன் போனாலும் சரி, வீட்டில் நல்லா வச்சாலும் சரி, ஒரு 2 சட்டி 3 சட்டி சாப்பிட்டாலும் சரி, அதையும் சாப்பிடுங்க. இதையும் மேலே ஒரு டீஸ்பூன் வாரி போட்டிங்கன்னு சொன்னால் உடனே ஜீரணமாயிடும். அதுக்கு தான் ஜீரணாதி லேகியம். உடனே ஜீரணமாகி வயிறு உப்புசம், வயிற்று வலி, மலச்சிக்கல் எல்லாத்தையும் தீர்க்கக்கூடியது இந்த ஜீரணாதி லேகியம். சாப்பாடு எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். இந்த கூடவே இந்த லேகியம் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் நல்ல ஜீரணமாயிரும். உங்களோட தேகமும் ஆரோக்கியமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.